ஹாய் ஆல் கிரிக்கெட் லவர்ஸ், வார்ம் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மடத்தூர் கிரவுண்டில் ஃபியூச்சர் ஸ்டார் ஃபோர்த் இயர் டோர்னமெண்ட், ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் ஃபோர்த் இயர் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ரெட்னிஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்சிசி வர்சஸ் ஃபால்கான்ஸ். இவங்க 2 பேத்துக்கான டாஸ் செஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதில் ஃபால்கான்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்எம்சிசிக்காக 2 பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நிவேதன் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் தினேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சவுந்தர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா 8 ஓவர் மேட்ச், 5 பவுலர் யூஸ் பண்ணணும், 3 பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுற எல்லா டீமுக்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கள். Here we go, first ball of the match, ball number 1. நிவேதன் on strike. ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட், ஒரு ஸ்லோயர் வென், ஆனால் இங்கே மிஸ் பண்ணியிருக்காரு. டாட். பால் நம்பர் 3. பால் இதுவும் ஷார்ட் ஆஃப் லென்த் தான், ஆனால் ஃபைன் லெக் ஓப்பனில் இருக்குது. 2 ரன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க, ஒரு சிங்கிளோட நிறுத்தியிருக்காங்க. சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே அப்படிங்கிறதுனால 2 ஃபீல்டர் மட்டும்தான் அவுட் சைடு சர்க்கிள் இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி பவர் பிளேலேயே ரன்ஸ் கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணணும். அது கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தினேஷ் இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்கர். அந்த பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு. இந்த பால் கேட்சுங்க, கரெக்டாக நான் கிளிப்பு எடுக்கல, ஆனால் தினேஷ் மாட்டிட்டார். லாஸ்ட் பால் வைடு போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த பால் ஒரு பெரிய ஒரு பேட்டில் ஸ்விங் பண்ணார், ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே விக்கெட் நம்பர் 1 டவுன், ஏர்லியாகவே போகுது. லாஸ்ட் பால் தினேஷ் அவரோட விக்கெட் இருந்தார். அதை தொடர்ந்து இப்போ கார்த்திக், அவங்க டீமோட கேப்டன் நினைக்கிறேன். எஸ், அவங்க டீமோட கேப்டன் ஆர்எம்சிசிக்காக வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டவுன். இவர் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன், நல்லா ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். நெக்ஸ்ட் ஒன், குட் பால், சூப்பர்பான டெலிவரி. இங்கே ஃபர்ஸ்ட் பால் டிஃபென்ஸ் போயிருக்காரு கார்த்திக். டாட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் பால், எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி. உண்மையாக சூப்பராக பால் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஓவரை வெறும் 2 ரன்னுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஆர்எம்சிசி 2 for 1. செகண்ட் பவர் பிளே ஒரு பிறகு பால் கோபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பால் நம்பர் 1, குட் பால், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் போட்டிருக்காரு. இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. இவரோட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் டேக்கிங் டெலிவரியாக போட்டிருக்காரு. இங்கே நிவேதனும் ஃபர்ஸ்ட் விக்கெட் தினேஷை தொடர்ந்து இவரோட விக்கெட்டை விடுறாரு. நிவேதன் கான் ஃபார் 1. ஃபால்கன்ஸ் பவுலிங்கில் உண்மையாகவே நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஆஃப்டர் த செகண்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் நந்தகோபால் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. பால் நம்பர் 2, ஒரு ஃபுல்லர் டெலிவரி. ஃபீல்டர் மிஸ் பண்ணேன். இது பவுண்டரி நோக்கி போயிட்டு இருக்கு. குயிக்காக ஃபீல்டர் சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. பவுண்டரி கிராஸ் பண்ணிடுமா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே செக் பண்ணுறாங்க அம்பையர்ஸ், பவுண்டரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். செக் பண்ணியிருந்தாங்க. இப்போ பவுண்டரி கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் நந்தகோபால் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டிரைவ் ஆடி ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மச் நீடட் பவுண்டரி. இந்த ஓவர் 2 விக்கெட் போயிருந்தாலுமே அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே கான்ஃபிடன்ஸ் தான் பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பால் நம்பர் 4, லாரி ஃபுல்டாஸ். இங்கே அகைன் ஃபீல்டரு தடுத்துட்டாருங்க. இந்த டைம் காலை வச்சுட்டாரு. இங்கே ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும். லாரி ஃபுல்டாஸ் டெலிவரி. பால் நம்பர் 5, குட் ஷாட். கேப்பில் சூப்பராக பிளேஸ் பண்ணார். பர்ஃபெக்ட்லி பிளேஸ்டு, ஸ்வீட்லி டைம்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல கார்த்தி அவரோட பேட்லேருந்து ஒரு கவர் டிரைவ் மூலமாக இன்னொரு பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க. 2வது பவுண்டரி இந்த ஓவரில். 2 ஓவர் முடிவில் ஆர்எம்சிசி 11 for 2 பவர் பிளே ஓவர் முடிவில் 11 ரனுக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பவுலிங் டீம் சைடில் தான் நல்லா கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. பவர் பிளே ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபால்கன்ஸ்க்காக 3rd நியூ பவுலர் கார்த்தி வந்திருக்காரு. ரைட் ஆம் பவுலர் ஓவர் விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். இன்சைட் எஜ்ஜில் கீப்பர் கிட்டே வந்திருக்கு. இங்கே டாட். பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்த பால் டவுன் த ட்ராக் போய் ஒரு லாயர் ஃபுல்டாஸாக எடுத்தார் கவர்ஸில். இங்கே ஒரு 2. பால் நம்பர் 4, டவுன் த கிரவுண்ட். எகைன் ஃபீல்டர் லாங் ஆஃபில் இருக்காங்க. 2 ரன்ஸ்க்கான அட்டெம்ப்ட். கார்த்தி ரன் அவுட்டாக இருக்குமா? இல்லைங்க, ஓடிட்டார். குயிக் ரன்னிங், சூப்பராக ஓடி இருந்தாங்க. நல்ல ஒரு கால் இருந்துச்சு நான் ஸ்ட்ரைக்கர் கார்த்திக்கிட்ட இருந்து. அதனால் பேக் டு பேக் டபுள்ஸ் இங்கே பாசிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், குட் பால், வெல் பிளேட். இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 3rd ஓவர். குட் ஷாட். இன்சைட் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிடும். சூப்பரான ஷாட், வெல் பிளேடு. உண்மையாக பர்ஃபெக்டாக ஆனார் இந்த ஷாட் கவர்ஸில். 2வது பவுண்டரி எடுத்துகிட்டு வர்றாரு கார்த்திக். அவர் ஃபியூர் கிளாஸை நிரூபிச்சுட்டு இருக்காரு. 3 ஓவர் முடிவில் ஆர்எம்சிசி 20 for 2 ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் பிறகு பாலாஜி வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு கட் ஷாட், ஆனால் ஃபீல்டரை வச்சுருந்தாங்க. அதை சிங்கிளாகவும் யூட்டிலைஸ் பண்ணி மாற்றிட்டாங்க ஆர்எம்சிசி. பால் நம்பர் 2, பாலாஜி 2 கார்த்திக். லெக்கில் போட்ட பால் ஒரு கிளான்ஸ் ஆடி இருக்காரு. மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் அங்கே மிஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அதை தொடர்ந்து இங்கே 2வது ரன் 3வது ரன் ஓடுவாங்களா? இல்லைங்க, 2 ரன்ஸ். ஓவர் த்ரோனால எகைன் ஒரு ரன் போகுது. எக்ஸ்ட்ரா ரன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஃபீல்டிங் மிஸ்னால 1 ரன் போன இடத்துல 2 ரன்னாக இப்போ எக்ஸ்ட்ரா போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், டவுன் த கிரவுண்ட் போயிருக்காரு நந்தகோபால். சூப்பரான ஷாட் ஒன்றுங்க, சூப்பரான ஷாட்டுங்க. லாங் ஆஃபில் டவுன் த கிரவுண்ட் போயிட்டு கிளியர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அவங்க டீம் போர்டில் எடுத்துகிட்டு வராரு நந்தகோபால். பால் நம்பர் 4,
லாஸ்ட் பால் 6 தொடர்ந்து இந்த பாலும் ஒரு புல்லட் ஷாட். பவுண்டரியை கிராஸ் பண்ணிருமா? நான் நல்ல ஃபீல்டிங் சேவ் அங்கே. சூப்பரான சேவ். பவுண்டரி மட்டும் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி லைனில் ஒரு நல்ல சேவ் பண்ணியிருந்தாரு. சூப்பர் ஷாட். இங்கே பம்பர் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. பவுண்டரி பாலை விட்டு டபுள் ஃபேஸில் திருப்பி அடிச்சாருன்னு சொல்லலாம். திருச்சிட்டு போச்சு. பேக் டு பேக் பிக் ஷாட்ஸ் இங்கே நந்தகோபால் பேட்லேருந்து வந்திருக்கு. பால் நம்பர் 5 ரிவர்ஸ் ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். விக்கெட் போயிருக்குங்க. இங்கே பவுலர் அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 2 பால் பெரிய ஷாட் போயிருந்தாலும் நந்தகோபால் ரிவர்ஸ் ஷாட்டுக்கு போய் பேட்டில் ஒரு எட்ஜினால விக்கெட் விடுறாரு. விக்கெட் நம்பர் 3 டவுன். ஒரு நல்ல மூவ் ஆன் கிடச்சிட்டு இருந்துச்சு. இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு பவுலர் பாலாஜி. அப்புறம் தேர்ட் விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் நாகராஜ். குட் ஷாட் கவர்ஸில். ஃபீல்டர் எங்கே இருக்காரு? 2வது ரனுக்கான அட்டெம்ப்ட் இருக்குது. கார்த்தி வரக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனுக்கூடையும் நல்ல ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கார். அதனால் வந்து டபுளாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் ஆர்எம்சிசி 36 for 3 ஆடி இருக்காங்க. ஃபால்கன்ஸ்க்காக 5th ஓவர் போடுறதுக்காக பவுலர் நியூ பவுலர் அசோக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் பவுலர் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். எஸ், இங்கே கார்த்தி கரெக்டாக கவர்ஸ்லேயே மாட்டிட்டாரு. ஷார்ட்டில் இன்னி கொஞ்சம் பவர் இல்லைன்னு சொல்லலாம். இன்னி கொஞ்சம் ஹைட்டை தூக்கி அடிச்சிருக்கலாம். கேப்லையும் பிளேஸ் பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாரு. அதனால விக்கெட் நம்பர் 4 இங்கே டவுன் ஆகுது. இப்போ சிவா நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. பால் நம்பர் 2 டவுன் த கிரவுண்ட். இங்கே நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே காற்றுல அடிச்சாரு பாலை. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கவர்ஸில். பால் நம்பர் 3 நாகராஜ் இங்கே ஹை இன் தி ஏர். 2 ஃபீல்டர்ஸ் ஓடி வராங்க. 2 பேருக்கு நடுவில் வந்திருக்குங்க. நோ மேன்ஸ் லைனில் விழுந்திருக்கு. 3 பேர் போயும் ட்ரை பண்ண முடியல. இங்கே 2 ரன்ஸ். பால் நம்பர் 5. இந்த பாலும் நல்ல கனெக்ஷன் இல்லை பேட்டில் இருந்தாலும் குயிக்காக ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஆர்எம்சிசி. இந்த ஓவர் 4 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காரு அசோக். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் ஆர்எம்சிசி 40 for 4 ஆடி இருக்காங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சவுந்தர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்தாரு. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 2 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு. பால் நம்பர் 1 குட் ஷாட். சூப்பரான ஷாட் மேக்கிங். இங்கே 6ன்னு நினைக்கிறேன். எஸ், குட் ஷாட். நல்லா ஜார்ஜ் ஜெண்டர் ஒரு ஃபுல் ஷாட் ஆடினாரு. அந்த 6 தொடர்ந்து அடுத்த பால் ஒயிட் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து அடுத்த ஒன்றும் குட் ஷாட். கோஸ் ஃபார் மேக்ஸிமம். பேக் டு பேக் மேக்ஸிமம்ஸுங்க. இங்கே நாகராஜ் சூப்பராக ரன்னை வந்து அக்ஸலரேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. கியர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 6ஓட அவங்க டீம் ஸ்கோர் 50 அப்போ ஆகுறாங்க. 5.2ல் 53 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பால் நம்பர் 3 குட் ஷாட். இந்த பாலும் கேப்பில் போயிருக்கு. அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் வராரு. டீப் எக்ஸ்ட்ரா கவர் ரீஜியனில் ஒரு 2 ரன்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஃபீல்டர் இருந்தார், ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க. கேட்ச் மிஸ் பண்ணி அதை 2ஆகவும் மாற்றுவாங்களா அப்படின்னு பார்த்தா எஸ். லாஸ்ட் பால் 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருந்தாங்க அந்த கேட்ச் மிஸ்னால. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் ஆர்எம்சிசி 60 for 4 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் மட்டும் 20 ரன் வந்திருக்கு. மேட்ச்க்கான 7வது போடுறதுக்காக பவுலர் அசோக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 4 ரன் மட்டுமே இப்படி கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு. கடைசி 2 ஓவர் ஹிட்டிங் உள்ளதாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2 குட் ஷாட். லாயர் ஃபுல் டாஸ் டெலிவரி. கவர்ஸில் 2 பவுன்ஸ் ஒரு பவுண்டரியை கடந்திருக்கு. சூப்பரான ஷாட். அவுட் சைட் ஆஃபில் நல்லா ஒரு லாயர் ஃபுல் டாஸாக வந்த பால சூப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காரு சிவா. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். பாட்டா ஒன்றும் தெரிஞ்சிச்சு இந்த பால் வெளியே தான் சொல்லிட்டு இன்னும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. குட் ஷாட். லாஸ்ட் 2 பாலுமே ஃபுல் டாஸ் டெலிவரிஸ் தான். 2யுமே சிவா 10 ரனுக்கு ஆடிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். வெயில் அதிகமாக இருக்கிறனால வாழை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த பாலும் 6 தாங்க. சூப்பரான ஷாட். இங்கே சிவா ஆன் ஃபயர். லாஸ்ட் டைமில் இப்போ ஃபர்ஸ்ட் இவர் ஃபேஸ் பண்ணுற 3 பாலில் 1 பவுண்டரி 2 சிக்ஸர்னு சொல்லி கன்செக்யூட்டிவாக ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. 3 பெரிய ஷாட்டை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. கீப்பர் ட்ரை பண்ணார், இருந்தாலும் முடியலை. பவுண்டரி போயிருந்து நினைக்கிறேன். எஸ், பவுண்டரி. லாஸ்ட் பால் ஆஃப் த 7th ஓவர். குட் ஷாட். வாட் அ ஷாட். இங்கே செம ஃப்ளோவில் இருக்காரு. பேட்டை நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக விடுறாரு. இந்த பாலும் ஒரு பவுண்டரின்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் மட்டும் 25 ரன் ஓவராக மாறி இருக்கு. கடைசி 2 ஓவரில் மட்டும் 45 ரன்னை கன்சீட் பண்ணியிருக்காங்க ஃபால்கான்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் ஆர்எம்சிசி 85 for 4. ஃபால்கன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்ட பவுலர்ஸ் எல்லாமே செகண்ட் ஓவரில் அடி வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் பிறக்க கோபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 9 ரன்ஸ்க்கு போட்டிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பாலிங் ரன் அவுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி.
எஸ், ஒரு நல்ல ஸ்டாப். அதை யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல நாகராஜ் ரன் அவுட் பண்ணியிருக்காரு. நாகராஜ் அவர் சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்தது. 9 பாலுக்கு 20 ரன் ஆடி இருந்தார். விக்கெட் இங்கே லூஸ் பண்ணுறாங்க ரன் அவுட் மூலமா. 3 டாட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் எட்ஸ். இங்கே ஃபீல்டர் இருக்காரு, அதை மிஸ் பண்ணேன். இங்கே ஒரு சிங்கிள். இந்த ஓவரை நல்லா போட்டிருக்காரு உண்மையாகவே. லாஸ்ட் 2 ஓவரில் 45 ரன் வந்திருந்தாலும் இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் 5 பாலில் வெறும் ஒரே ரன் மட்டும்தான் வந்திருக்கு. நல்லா புல் பேக் பண்ணி கொடுத்துருக்காரு கோபி. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நியூ பேட்ஸ்மேன் வருண் லெஃப்ட் ஹேண்டர். ஒரு பாலை அவங்களுக்கு பாசிட்டிவாக மாற்று வரான்னு பார்க்கலாம். ஒரு ஃபுல்லர் லென்த் யாருக்கிற டெலிவரி பிளாக் ஹோலில் போட்டார். அதை 2 ரன்ஸாக மாற்றுறாங்க. ரன் அவுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதை மிஸ் பண்ணால் இந்த பால் 3வது ரன் ஓடுவாங்களான்னு பார்க்கலாம். எஸ், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவர் த்ரோவில் எக்ஸ்ட்ரா ரன் வந்திருக்கு. த்ரீ ரன்ஸ் 4வது ரன் நம்ம வந்து இங்கே விக்கெட் விடுறாங்க. 3 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சிவா மட்டும் அவங்க டீமில் 9 பாலுக்கு 27 ரன் ஆடி இருக்காரு. 3 பவுண்டரி 2 மேக்ஸிமம். அவருக்கு ஒரு வாழ்த்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஆர்எம்சிசி 92 ரனுக்கு ஆடி இருந்தாங்க. 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. 93 ரன் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபால்கன்ஸ்க்கு. வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 93 ரன்ஸ் அப்படிங்கிற பெரிய டோட்டல் சேஸ் பண்ணுறதுக்காக 2 பேட்டர்ஸ் எடுக்கணும் வந்துட்டாங்க ஃபால்கன்ஸ்க்காக. ஸ்ட்ரைக்கில் ரவி, நான் ஸ்ட்ரைக்கரில் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பாலர் கார்த்திக் அவங்க டீமோட ஸ்கிப்பர். ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஃபுல்லர் வந்து டெலிவரி சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே டாட். இங்கே பால் நம்பர் 2 கார்த்தி ரைட் ஆம் பவுலர். ஓவர் விக்கெட்லேருந்து குட் ஷாட். இங்கே மிட் விக்கெட்டில் மேலே வச்சுருக்காங்க ஃபீல்டரை. ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ நான் ஸ்ட்ரைக்லேருந்து பேட்ஸ்மேன் கார்த்தி இப்போ ஸ்ட்ரைக்கிங் வந்திருக்காரு. கேட்ச்க்கான ஆப்பீல். இங்கே விக்கெட்டுங்க. லெங்கம் பேர் விக்கெட் கொடுத்துட்டாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட்டை யார்லேயே எடுத்துட்டாங்க. இவங்களும் கார்த்தி ஃபர்ஸ்ட் பிளட்டை எடுத்திருக்காரு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தாஸ் ஸ்ட்ரைக்கிங் இல்லை லெஃப்ட் ஆர்ம். ஓ குட் ஃபீல்டிங். சூப்பர்பான எஃபர்ட் ஃப்ரம் கார்த்தி. டாட். நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி டு தாஸ் கிளீன் பவுல்ட். 2வது விக்கெட்டை பிக் பண்ணுறாரு. விக்கெட் நம்பர் 2 டவுன். இங்கே தாஸ் கான் ஃபார் நன். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபால்கன்ஸ் 1 for 1. ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி. செகண்ட் பவர் பிளே போடுறதுக்காக பவுலர் சிவாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு பேட்டிங்கில் ஒரு 25+ ஆடி இருந்தார். செகண்ட் பவர் பிளே ஒரு எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம். இங்கே பால் நம்பர் 1 ஸ்ட்ரைக்கில் ரவி. பெரிய ஷாட்டுக்கான அட்டம்ப்ட். பால் ஏர்ல. ஃபீல்டர் அங்கே இருக்காருன்றத பால் எடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. அது பவுண்டரியாகவும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணி ஒரு பவுண்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு. ரவி ஒரு லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம் அவருக்கு. எந்த அளவுக்கு இந்த கேட்சை யூஸ் பண்ணி அவரை இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இங்கே பவுண்டரி. பால் நம்பர் 2 ஷாட். அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். அந்த பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் ஆடுறாரு ரவி. பால் நம்பர் 3 ஷாட். பால் கட் ஆகும். இருந்தாலும் நல்லா பிடிச்சிருக்காரு. ரன் அவுட்டா குயிக்காக நடந்துச்சு. இங்கே ரன் அவுட்டுங்க. ரன் அவுட் கால் வந்திருக்கு. இங்கே குயிக்காக எல்லாமே பண்ணாங்க ஆர்எம்சிசி. ஃபீல்டிங்லையும் இந்த பால் எந்த தவறும் பண்ணாமல் விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட் நம்பர் 3 டவுன் ரன் அவுட் மூலமாக. அசோக் இவரும் கான் ஃபார் நன். 3 டக் அவுட்ஸ் பார்த்தாச்சு நம்ம பவர் பிளே ஓவர்ஸ்லேயே. அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இங்கே நியூ பேட்ஸ்மேன் மணி. குட் பால். நல்ல பால். நல்லா லென்த்தில் எடுத்துகிட்டு வந்தார். இங்கே டாட். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட். கேப்பில் ஆடி இருக்காரு. சூப்பரான பிளேஸ்மெண்ட். ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்டோட இங்கே பவுண்டரியோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஃபால்கன்ஸ். அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஃபால்கன்ஸ் 10 for 3. இங்கே பவர் பிளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபீல்டிங் பொசிஷன் போயிடுவாங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு வெறும் 1 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரோட செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் பால். கார்த்திக் அவங்க டீமில் ஒரு வைட்டல் பிளேயர். அவர் பேட்டிங்லையும் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. அவர் பவுலிங் போட வந்தாலே விக்கெட்டோட போவார்னு எல்லா மேட்ச் நாங்கள் பார்த்த மேட்ச் வரைக்கும் சூப்பராக ஆடுவார். இப்போ இன்னொரு விக்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், குட் டேக்கன். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. விக்கெட் நம்பர் 3 எடுக்கிறாரு கார்த்தி. வரைக்கும் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் கன்சிஸ்டண்டாக பவுலிங் பேட்டிங் 2லையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஒரு நல்ல பிளேயராக வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு மேட்ச்மே. விக்கெட் நம்பர் 4 டவுன். கார்த்திக் நியூ பேட்ஸ்மேன். இதுவும் ஒரு கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. பால் நல்லா குதி திரும்பிச்சு. பவுண்டரி போகும்னு நினைக்கிறேன். லக்கி பவுண்டரி. இங்கே கார்த்திக் நியூ பேட்ஸ்மேன். ஃபஸ்ட்டு பாலே வந்து ஒரு லக்கி பவுண்டரி அவர் பேட்லேருந்து வருது. கேட்சுக்கு மிஸ் ஆகி வந்திருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் குட் பால். பால் ஒரு சூப்பரான ஒரு ஷாட். பாயிண்டில் ஒரு சிங்கிள். 2 ஓவர் போட்ட கார்த்தி வெறும் 6 ரன் மட்டுமே எடுத்து கொடுத்து 3 விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காரு. டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணதில் அவருக்கு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குன்னே சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஃபால்கன்ஸ் 15 for 4. ஃபோர்த் ஓவர் போகிறக்காக ஒரு விப்பின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆர்எம்சிசி. ஃபர்ஸ்ட் ஒன் கீப்பர் அப் 2. ஒரு ஸ்வீப் ஷாட்டுக்கான அட்டம்ப்ட். ஆனால் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட். பால் நம்பர் 2
விபின் டு கார்த்தி, கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நாகராஜ் அண்டர் த பால். எஸ், இங்கே விக்கெட் நம்பர் 5 டவுன். இங்கே பேட்ஸ்மேன்ஸ் அவங்க வந்து ஸ்டேபிளாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ண தவறுறாங்க. தொடர்ந்து இங்கே விக்கெட் விட்டுட்ருக்காங்க. ஆர்எம்சிசி அவங்கள செட்டிலாக விடுறது இல்லை. ஆஃப்டர் 5th விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி ஸ்ட்ரைக்கில். குட் பால். ஃபஸ்ட்டு பால் பெரிய ஷாட்டுக்காக ஒரு ஸ்விங் பண்ணார் பேட்டை, ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. பால் நம்பர் 4. க்ளீன் பால். விபின் ஸ்ட்ரைக்ஸ் அகெயின் வித் த பால். இங்கே 2வது விக்கெட் இந்த ஓவரில் எடுக்கிறாரு. கார்த்திகை தொடர்ந்து இவரும் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து விக்கெட் நம்பர் 6 டவுன். ஆஃப்டர் த 6th விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் கோபி ஸ்ட்ரைக்ல. குட் பால். சூப்பரான டெலிவரி. கீப்பர் அப் டு நிற்கிறது கண்டிப்பாக பேட்ஸ்மேனை இன்னும் ப்ரெஷர் பண்ணும். தொடர்ந்து இங்கே வந்து ஆர்எம்சிசி நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங்கில் ரன்ஸ் எதுவுமே எடுக்க விடாமல். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். பால் காற்றுல தான் இருக்குது, ஆனால் 1 பவுன்ஸில் லாங் ஆஃப் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். இந்த ஓவர் வெறும் 1 ரன்னுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டோட கம்ப்ளீட் பண்ணுறாரு. 2 விக்கெட்டோட கம்ப்ளீட் பண்ணுறாரு விபின். ஒரு சூப்பர்பான ஓவர் ஆர்எம்சிசி சைடில். அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் ஆர்எம்சிசி 16 for 6. 5th ஓவர் போடுறதுக்காக ஒரு சிவாவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 9 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்சுக்கான 5வது ஓவர், அவருக்கான 2வது ஓவர். கடைசினா 24 பால் 77 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஒன்னா நல்ல ஃபேசி 1 பவுன்ஸ். கெட் டாட். நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ஸ் கான். இங்கே சிவா பிக் பண்ணுற 2வது விக்கெட். கோபி 1 ரன்ல அவரோட விக்கெட். விக்கெட் நம்பர் 7 டவுன். சிவா நல்லா ஃபேஸ் வச்சிருக்காரு. இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில். குட் பால். அகைன் சூப்பரான பால். பேட்ஸ்மேன் ஃபம்பிளாக வைக்கிற லைன். பால் நம்பர் 4 ஸ்ட்ரைட் டு தி பவுலர். காலில் பட்டு அவே போயிருக்கு. லாங் ஆஃப்ல இங்கே ஒரு சிங்கர். இந்த ஓவரும் வெறும் 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. 2 ஓவர் போட்ட சிவா 10 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் ஃபால்கன்ஸ் 17 for 7. அடுத்து ஒரு 18 பாலுக்கு 76 ரன் காணும். இங்கே நியூ பவுலர் திருப்பதி எடுத்துகிட்டு வராங்க ஆர்எம்சிசி. ரைட் ஆம் பவுலர் ஹோதேக்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள். 2 டாட் தொடர்ந்து. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். நல்ல கனெக்ஷன் இருக்கு. பால் கோஸ் ஃபார் பெர்கால். பார்க்கலாம் பவுண்டரி நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் கிராஸ் ஆகிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வராரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் ஒரு பவுண்டரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஓவர் கழிச்சுன்னு ஒரு பவுண்டரி வருது. லாஸ்ட் பால் அம்பையர் செக் பண்ணி சொல்லியிருந்தாங்க 6ன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரான ஷாட். பால் நல்ல ஷார்ட் ஆஃப் லென்த்தில் நல்லா பிக் பண்ணிட்டார். நல்ல பிக்கப் ஷாட் மணி பேட்லேருந்து வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து பால் நம்பர் 5 இங்கே திருப்பதி டு மணி. குட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். குட் ஷாட். சூப்பரான ஒரு ஷாட். லேட் டைம் பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு லேட் கட் ஆடி இருக்காரு. ஒரு பவுண்ட்ரி. நல்ல டைமிங் இருந்துச்சு. அது யூஸ் பண்ணி ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவரில் வர 2வது பெரிய ஷாட். அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் ஃபால்கன்ஸ் 28 for 7. மேட்சுக்கான 7வது ஓவர் போகிறதுக்காக ஆர்எம்சிசி சேர்ந்த பவுலர் அர்ஜுன் வந்திருக்காரு. லெஃப்ட் ஆம் பவுலர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. 4th ஒன் 2 டாட்டுக்கு அப்புறம் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. ஃபீல்டர் பாலை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஃப் சான்ஸ் தான் இருந்துச்சு கேட்சுக்கு, ஆனால் இருந்தாலும் இந்த பால் 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் டாட். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். குட் ஷாட். பெரிய கேப் இருந்துச்சு ஸ்கொயர் லெக்கில். சிக்ஸர். அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் ஃபால்கன்ஸ் 31 for 7. லாஸ்ட் ஓவர் பிறகு பால் வருண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட். லாஸ்ட் 5 பாலில் 56 ரன்ஸ் நீடு இருக்குது. நம்பர் 2 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் கார்த்தி ட்ரை பண்ணார். இருந்தாலும் 6 கிளியராக பண்ணியிருக்கு. நம்பர் 4 குட் ஷாட். ஒரு நல்ல ஃப்ளிக். ஃபீல்டர் சேசிங்கில் தான் இருப்பாங்க. பெரிய கேப் ஒன்று இருந்துச்சு, இருந்தாலும் 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் 48 ரன் நீடு. குட் பால். டாட்டோட முடிக்கிறார். லாஸ்ட் 2 பாலுமே டாட். அதுக்கப்புறம் ஸ்டெம்பிட் வேறு நடந்திருக்கு. இங்கே விக்கெட் நம்பர் 8 டவுன். இந்த மேட்சை ஒரு பெரிய மார்ஜினில் ஆர்எம்சிசி வின் பண்ணியிருக்காங்க. 47 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 வாழ்த்துக்கள். 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ். மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் சிவா. பேட்டிங்லேயும் ஒரு 25+ ரன்ஸ் அடிந்தார். பவுலிங்லேயும் ஒரு கான்ட்ரிபியூஷன் 2 விக்கெட்டுமே எடுத்துருந்தார் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.